60ஆம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. 20ஆம் கல்யாணம் எப்போ? 20ஆம் கல்யாணமா? என்னடா அது? நீயே பண்ணிட்டு இருந்தா எப்படிடா? 20 வயசுல ஒருத்தர் நிக்கிறான்ல. சுரேஷுக்கு தானே? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா கிடைக்க வேணாமா? என்னங்க கொஞ்சம் அப்படி வாங்களே. எங்க போற? என்னங்க இப்படி வாங்களே. என்னங்க இப்படி வாங்க. என்னங்க? என்ன நீ வேற ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? இல்லைங்க. அண்ணே, என் பொண்டாட்டி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். நல்லா டான்ஸ் ஆடுவாளாம். ஆட்டம்னா மோகினி ஆட்டம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே, என் பொண்டாட்டி கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். என்ன பண்பு, என்ன பக்தி. அவ ஏறி இறங்காத கோவிலே இல்லையா? கரெக்ட் தானே? எங்கடி இருக்க? கரெக்ட் தான். முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அண்ணா, இவ கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். வெள்ளை பொடியில கலர் கலரா கோலம். தவறு. கலர் பொடியில வெள்ளை வெள்ளையா கோலம். நல்லா கோலம் போடணும். சரிதானே? நீங்க மட்டும் பொண்ணு பார்த்தா போதுமா? நாங்க மட்டும் பார்க்க வேணாமா? நாம 3 பேர் மட்டும் பார்த்தா போதுமா? நமக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கார்ல ஜட்ஜ். அவர் பார்த்து தீர்ப்பளிக்க வேண்டாம். கரெக்ட். அது என்னங்க அப்படி சொல்றீங்க? பொண்ணு நான் பார்த்தாச்சு. அவ கழுத்துல தான் நீ தாலி கட்டுற. என்ன எல்லாரும் முடிக்கிறீங்க? நாராயணன் சொன்ன பொண்ண பாப்போம். உட்காருமா. ஹாய். விரதம். அட நாட்டியம். அட கோலம். என்ன எல்லாரும் பேசாம இருக்கள்? பொண்ணு பிடிச்சிருக்கோம் இல்லையா? ஓ, என்ன முதா என்னமா நீ பேசாம இருக்க? பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா மட்டும் போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேணாம். அதனால ஒரு ஸ்மால் டெஸ்ட். காலையில யானைக்கு என்ன நாஷ்டா கொடுப்பேன்? டேய், குழந்தைய போய் யானை கீரன்னு பயமுறுத்திண்டு அவன் காட்டுல காவல வேலை பாக்குறாமா. அந்த புத்தி. விவாகரத்து எந்த செக்ஷன்ல வருது? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னால ரத்து கித்துன்னு அவசரமா பேசிண்டு அவன் ஒரு வைக்கோல். ஏமா திடீர்னு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவேன்? போத்தி படுத்து ஒரு டாக்டர் பண்ணிக்கிறவனே சும்மா இருக்கா? நீங்க எல்லாம் ஏன்டா? சுந்தரா நீ சொல்றா. கெட்டி மேல கொட்டிட வேண்டியதுதான். சபாஷ். அண்ணி, நீங்க உட்காருங்க. ரேகா, எந்திரிச்சு பரிமாறு. வேண்டாப்பா, நானே பரிமாறேன். இவ்வளவு நாள் நீங்க செஞ்சது போதும். இனிமே ரேகா செய்யட்டும். நல்லா இருக்கே. அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? தெரியலன்னா சொல்லி கொடுங்க. நீ கொடுங்க. ரேகா, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். என்னடா எந்திரிச்சிட்ட? இனிமே எப்ப சொல்லி கொடுத்து எப்ப பழகி எப்ப போட்டு எப்ப நான் சாப்பிடுறது? பேசாம காசா கொடுத்துரு, கடையில போய் சாப்பிட்டுக்கிறேன். லட்டா என்ன திருத்திருண்டு பிடிச்சிட்டு நல்லா சாத்துக்குடி சேர்த்து பிடிக்க வேண்டாமா? ஒரு 5 போடுமா போதும். என்ன 5? உடம்பு சரியில்லை. போதுமா? எல்லாத்துக்கும் வச்சுட்டு மிச்சம் எடுத்தா பாரு. அசோக், நாளைக்கே ஊட்டிக்கு புறப்பட போறேன். இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வந்து இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட போறியோ? வயிறு நிறைய சாப்பிடுப்பா. தம்பி, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போறாமே. இல்லண்ணே, உன் கல்யாணத்துக்காக 2 நாள் மட்டும்தான் லீவ் போட்டு வந்தேன். திடீர்னு சுரேஷ் கல்யாணம் வந்து 1 வீக் லீவ் எக்ஸ்டென்ஷன். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணி ஆகணும். எப்படி சௌரியமோ அப்படி செய். சுரேஷ் பொண்டாட்டி வந்த நேரம் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு ப்ரமோஷன் பரிச்சு வச்சு கொடுத்தாங்களா இல்ல சீனியாரிட்டி பேசிஸ்ல கொடுத்தாங்களா? சீனியாரிட்டி தான். அதானே கேட்டேன். பரிச்சு வச்சா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. அண்ணி அங்க இருக்காங்க. சரி சரி. என்னாச்சு? அடே அடே, என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியலடா. உடம்பு சரியில்லாம நட்டுக்கு தான் எப்படி தாங்க முடியும்? அதுலடா ஏட்டடே, இது ஒரு குடும்பம் தானா? நீங்க எல்லாம் கூட பிறந்தவங்க தானா? இவங்க எல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு தானா? ஏன் இந்த சந்தேகம்? ஒரு சண்டை இல்ல, ஒரு சச்சரவு இல்ல, கலகலன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. டேய், சொர்க்கம்னா இதுடா சொர்க்கம். நரகத்தை பார்க்கணும்னா ஒரு வாட்டி என் வீட்டுக்கு வாடா. நினைச்சாலே வயித்தெல்லாம் பத்தி எரியுதுடா. அம்மா குழந்தை, கொஞ்சம் இனிப்பு போடுமா, போடுமா, போடுமா. ரொம்ப எரியுதுமா, போதுமா, போதுமா. ஐயோ நாராயணா,
அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தா அவங்க பொண்டாட்டிங்களும் ஒத்துமையா தான் இருக்கணும். வா இருக்கணும். டேய் உன் குடும்பத்தை வச்சு உலகத்தை இடம் போடாதடா. உன் குடும்பம் ஒரு விதிவிலக்கு. நீ கொடுத்து வச்சு டேய் ஹிஸ்டரி டீச்சர், உனக்கு வேணுமா? டேய் சும்மாறா. உனக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. ஆம்பளைங்களோட நிழல் தான் பொம்பளைங்க. ஆம்பளைங்க போற பக்கம் பொம்பளைங்க பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கணும். அவன் நின்னுட்டானா அவங்களும் நிக்க வேண்டியதுதான். ஒரு சின்ன திருத்தம். என்ன சொல்லு? நாங்க நிழல் மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளிச்சம் கூட. கணவனுங்கிற பட்டம் பறக்கிறதுக்கு காரணமான கயிறே நாங்க தான். ஆபீஸ் சாவேன்னா ஆம்பளை கிட்ட இருக்கலாம், வீட்டு பொட்டி சாவி பொம்பளை கிட்ட தான் இருக்கணும். கிரகத்துக்குரியவ கிரகலட்சுமி, மனைக்குரியவ மனைவி. எங்களை வச்சுதான் நீங்க. எங்க ஒத்துமையை வச்சுதான் உங்க உல்லாசம். ஆஹா, ஒரே வயித்துல பிறந்து ஒரே குடும்பத்துல ஒன்னா சாப்பிட்டு வளர்ந்த நீங்க ஒற்றுமை இருக்கிறதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு? வேற வேற குடும்பத்துல இருந்து வந்து ஒரே குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு ஒற்றுமையா இருக்கிறோமே, எங்களுக்கு தான் உங்களோட பெருமை அதிகம். அதுதான் இல்ல. பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறதா சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? ஒருத்தன் தலையில கட்டி வச்சு அனுப்புறாங்கன்னு அர்த்தம். வாழ்நாள் எல்லாம் உங்களையும் நீங்க பெத்துக்கிற குழந்தைங்களையும் சுமக்கிற சுமை தாங்கி நாங்க தான். அதனால உங்களை விட எங்களுக்கு தான் பெருமை அதிகம். ஓகே? போதும் போதும், இது வேண்டாத விவாதம். நீண்டுகிட்டே போனா வேற திசையில திரும்பிடும். பேசாம சாப்பிடுங்க. சித்தி 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 பசிக்குது, டிஃபன் கொடு. போய் அம்மாவை கேளுடா. அம்மா சாமி கும்பிடுறாங்க. சித்ராக்கா வெளியில போயிருக்காங்களே, இவ எந்த அம்மாவை சொல்றா? பெரியக்காவை தான் அம்மான்னு கூப்பிடுவா, சித்ராக்காவை சித்தின்னு சொல்லுவா. பெத்தது சித்ராக்கா தானே? ஆமா, பிறந்ததுல இருந்து பெரியத்தான் பெரியக்கா கட்டியே வளர்ந்துட்டா. அதனால அவங்களத்தான் அப்பா அம்மான்னு சொல்லுவா. அப்பாவை அங்கிள்னு கூப்பிடுவா. இந்த வீட்ல எல்லாமே ஒரே குழப்பம். பெரியக்கா, சின்னக்கா, நடக்கா, குட்டியக்கா. அப்பப்பா தலைவலி. கொஞ்ச நாளைக்கு உனக்கு குழப்பமா தான் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். சித்தி பசிக்குது. நான் இவனுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வரேன், நீ வாசல்ல கோலம் போடு. கோலமா? நீதான் கோல ராணியாச்சே. வெள்ளிக்கிழமை அதுவுமா முதல்ல கோலம் போடுற. அஷ்டலட்சுமி கோலம் போடு, அழகா இருக்கும். வாடா. ஐயோ, இது என்ன அஷ்டலட்சுமி கோலமா இல்ல அஷ்டகோணல் கோலமா? என்ன இப்படி கண்ணா பின்னான்னு போட்டிருக்க? திருஷ்டி பரிகாரமா? ஏன் இப்படி ஓம கோட்டை மாதிரி நிக்கிற? இதை அழிச்சிட்டு அஷ்டலட்சுமி கோலம் போடு. அஷ்டலட்சுமி கோலம் போட தெரியாது. விளையாடுறியா? உண்மையாத்தான் சொல்றேன். அன்னைக்கு ரங்கோலி எக்ஸிபிஷன்ல போட்டிருந்த கோலம் எல்லாம் அங்கிருந்த பொண்ணுங்க போட்டது. உங்களுக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே சொன்னேன். அப்போ என் குழந்தை முந்தையே உனக்கு தெரியுமா? எப்படி? ஏற்கனவே நாங்க காதலருங்க. அடி நீ நல்லா இருக்க. கள்ளத்தனமா காதலிச்சு கபடமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டியா? இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தலை கீழா நின்னாவது உன் கல்யாணத்தை தடுத்திருப்பேனே. கோல போட தெரியாத பொண்ணு குடும்பம் எப்படி நடத்த போறடி? இனி என் முகத்திலே முழிக்காத. போ போடி. கோலம் போட தெரியலன்னா அது ஒரு குத்தமா? நீ வாமா. புருஷன் காட்டுக்கு போயாச்சு, பொழுது போகணும்ல. புதுசா வந்தவளை புடிச்சிட்டா. வாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல்ல பூஜைக்குள்ள வந்திருக்க. உட்கார். அபிராமி அந்தாதியில ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடணும். அதுக்கு முன்னாடி அந்த விரதத்தை எப்படி இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். எந்த விரதம்? அதாம்மா உங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னியே, புருஷன் வெளியூருக்கு மாத்தலாகாம உள்ளூர்லயே வேலை பாக்குறதுக்கான விரதம். உன் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே என் வீட்டுக்காரர் ஊட்டிக்கு ஓடிட்டாரு, பார்த்தேல்ல. இப்படி எத்தனை காலம் நான் அவரை தனியா பிரிஞ்சு வாழ்றது? அந்த விரதத்தை பத்தி எனக்கு தெரியாதுக்கா. விளையாடாத, சொல்லுமா. சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த விரதத்தை பத்தியும் எதுவுமே தெரியாது. அப்போ அன்னைக்கு கோயில்ல உங்களுக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே சொன்னேன். அபிராமி அந்தாதி? அபிராமி தியேட்டர் தான் எனக்கு தெரியும், அந்தாதிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ என் குழந்தைனும் நீயும் முந்தைய லவ்வஸா? ஆமா,
ஓஹோ, இது வேற நாடகமா? இல்ல, ஒரே நாடகம்தான். இது 2வது காட்சி. அடச்சி, வாயை மூடுறே. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா பக்தி வேஷம் போட்டு என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன்? கடவுள் மேல ஒரு பக்தி பாட்டு பாட யோகியது இல்லாத உனக்கு கால் என்னடி வேண்டி கிடக்கு? ஏந்திரடி, பெருசா வந்துட்ட. ஐயோ ஐயோ, ஒரு தெய்வீகமான குடும்பத்துக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சிட்டியே. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சாகம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாவது உன் கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே. இன்னும் என்னடி முழிக்கிற? இனிமே என்கிட்ட பேசாத. போடி வெளியே, போடினா. ஐயோ பாவம், உனக்கு என்னமா வெள்ளிக்கிழமை விரதம் வேண்டி கிடக்கு? நீ வாமா, நம்ம ரூமுக்கு போய் டான்ஸ் பத்தி பேசலாம். வாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நீ முதல்ல நம்ம வீட்ல டான்ஸ் ஆட போற. அலாரிப்புல இருந்து ஆரம்பிப்போமா? அலாரிப்பூவா? எனக்கு அரளிப்பூ தான் தெரியும். அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்கக்கா, எனக்கு டான்ஸ் தெரியாது. கிராக்கி பண்றியா? ஏதாவது இருந்தால கிராக்கி பண்றதுக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு டான்ஸ் வராது. அப்படின்னா அன்னைக்கு நான் பார்த்தது சும்மா ஒரு பாவலாக்காக ஆடினேன். அதுவும் ஒரு பொண்ணை வச்சு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்போ பந்தநல்லூர் பாமா, அவங்க படத்தை கூட நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒத்திகைய நான் நடிச்சு காட்டினேன். எங்க காதல் நாடகத்துல அது முதல் காட்சி. போது, நிறுத்துடே. நீ என்ன ஏமாத்தல, அந்த நடராஜ பெருமாளையே ஏமாத்துட்ட. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்பாடு பட்டாச்சும் உன் கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே. இனி எதிரில வந்த என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது.